கன்ஸ்ட்ரக்ஷன் செக்லிஸ்ட்டை பத்தி நெறைய பேர் இன்னுமே சில டவுட்ஸ் வந்து கன்டினியூஸா வந்து டிஎம் பண்ணி கேட்டே இருக்கீங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நான் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இந்த வீடியோல இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியா பார்க்கலாம். இந்த செக்லிஸ்ட்டை பத்தி சிம்பிளா புரியும்படி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு இன்டர்வியூக்கு போறோம் அப்படின்னா, என்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு போணும்? ரெஸ்யூம் ரெடி பண்ணி எடுத்துட்டு போணும், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எடுத்துட்டு போணும், எஜுகேஷனல் டாக்குமெண்ட் எடுத்துட்டு போணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். இதெல்லாம் பக்காவா எல்லா டாக்குமெண்ட் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம வெரிஃபை பண்றோம் இல்லையா? அதே மாதிரி தான் செக்லிஸ்ட்டும். நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில ஒரு பர்ட்டிகுலர் ஒர்க்குக்குமே வந்து அதுக்கான வழிமுறைகள் வந்து நிறைய வகுத்து கொடுத்துருக்காங்க நம்மளோட முன்னோர்கள், நம்மளோட ஐஎஸ் கோட்ஸ், ஐஎஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் அது எல்லாமே. இப்போ இந்த வழிமுறைகளை என்னதான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணாலும் பர்ட்டிகுலர் டைம்ல அதை வந்து மிஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி புதுசா வந்து ஒரு ஒர்க்கர்ஸ் பண்றவங்களுக்கும் வந்து பழைய மெத்தட் வந்து தெரியாம இருக்கலாம். இதுல என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அவேர்னஸ் இல்லாம இருக்கலாம். குவாலிட்டியான கன்ஸ்ட்ரக்ஷன் கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த செக்லிஸ்ட் வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்கு மட்டும் தான் இது யூஸ்ஃபுல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அப்படியும் கிடையாது. ஒரு புதுசா வீடு கட்டுறவங்க ஒரு கிளைண்டா இருக்கலாம். அவங்களுக்கு வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு பத்தி தெரியாம இருக்கலாம். அவங்க நம்ம சைட்ல கரெக்டா இதை ஃபாலோ பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியறதுக்காகவும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி தான் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இன்னும் சில பேர் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் ஸ்டோரிஸ் கூட வச்சிருந்தேன். அவங்களோட நியூ சைட் இன்ஜினியருக்கு, ஃப்ரெஷரா வர சைட் இன்ஜினியருக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களோட எக்ஸ்பிளனேஷன் டைம் வந்து குறையுது. இந்த செக்லிஸ்ட் நீ ஃபாலோ பண்ணி இதுல என்ன டவுட் இருந்தா எனக்கு கேளு அப்படின்னு சொல்ற அளவுக்கு என்னோட செக்லிஸ்ட்டை யூஸ் பண்றாங்க. இதுல வந்து நிறைய பேர் ஃபோட்டோஸ் இருக்குமான்னு கேட்குறீங்க. ஃபோட்டோஸ் கொடுக்க முடியாது. காமனா கொடுத்தோம்னா எல்லா இடத்துக்கும் அது வந்து பெரிய இஷ்யூ ஆகும். அதனால நான் ஃபோட்டோஸ் கொடுக்கறது இல்ல. ஆஸ் பர் ஸ்ட்ரக்சரல் டிராயிங் போட்டிருப்பேன். இல்ல ஆஸ் பர் ஐஎஸ் ஸ்டாண்டர்ட்ஸ்னு போட்டிருப்பேன். அதை வந்து நீங்க வந்து உங்களோட சைட் இன்ஜினியர் கிட்டயோ இல்ல உங்களோட இன்ஜினியர் கிட்டயோ நீங்க ஒர்க் பண்றவங்க கிட்ட இதை ஃபாலோ பண்றீங்களா அப்படின்னு மட்டும் கேட்டுங்க. அவங்க வந்து அதுக்கான எக்ஸ்பிளேஷன் கொடுப்பாங்க. அதை நீங்க வந்து செக் பண்ணிக்கங்க. அதுல எதாவது டவுட் இருந்தா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். அடுத்து என்ன கொஸ்டின் வருது அப்படின்னா, இது வந்து ஃப்ரீயா நீங்க கொடுக்கலாமா, ஏன் நீங்க பிரைஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட 12 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் வந்து சிம்பிளிஃபை பண்ணி ஒரு பிடிஎஃபா கொடுத்துருக்கேன். பிடிஎஃபா கொடுத்ததுனால அது வந்து ஒர்த் இல்லாம கிடையாது. 12 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இந்த மாதிரி வந்து சிம்பிளிஃபை பண்ணி யாரும் கொடுக்கல. நானும் ஒண்ணு கத்துக்கிட்டு ஒரு ஸ்டெப்பா கத்துட்டு இருக்கேன். இன்னமும் கத்துட்டு இருக்கேன். ஏன்னா சிவில் ஃபீல்டு அப்படின்றது கடல் போல இருக்கு. என்னைக்குமே வந்து அப்டேட்டடா இருக்கணும். நீங்க ஒர்க்கரா போய் ஒரு சைட்ல 2 வருஷம் 3 வருஷம் நீங்க கத்துக்கிற விஷயத்த நான் வந்து சிம்பிளிஃபை பண்ணி ஒரே பிடிஎஃப்ல கொடுக்கும்போது அதற்கான மினிமம் சார்ஜ் தான் வாங்குறேன் இல்லையா? எனக்கான டைம் நான் வந்து எடுத்திருக்கேன். அந்த டைமுக்கான மணியை வந்து நான் வந்து ஒவ்வொருத்தரையும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்குறேன். அதே போல் இதில் சில அப்கிரேட்ஸும் நான் வந்து பண்ணுவேன். அதை வந்து நான் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நான் எதுவுமே சார்ஜ் பண்ண மாட்டேன். ஏற்கனவே பே பண்ணவங்களுக்கு அதே அமௌண்ட்டில் நான் வந்து கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ இவ்வளோதான் இதில் இருக்க விஷயம். இதை பற்றி வேறு எதனா டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணுறேன். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.